ஆஸ்ட்ரோகிரிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பயிற்சி இந்த முறை ஒரு நல்ல இம்பாக்டை ஏற்படுத்த போது ஆல்மோஸ்ட் நிறைய ராசிகளுக்கு அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா டிசம்பர் 7 2025 தனுசுல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சியாகி அமர்றாரு. ஜனவரி மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் அங்க இருப்பார். அப்ராக்சிமேட்லி 40 நாள் நிறைய ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது கூடவே வந்து பாருங்க, புதன் பகவான் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி செவ்வாயோட வந்து இணையறாரு தனுசு வீட்டுல. இணைஞ்சு ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயோடவே டிராவல் பண்ணுவாரு. இந்த செவ்வாயும் புதனும் கன்ஜங்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா 18 நாட்கள் இருப்பாங்க. ஆக இந்த 18 நாட்களுக்கு மட்டும் என்ன விதமான பலன்கள், அதே மாதிரி செவ்வாய் மட்டும் தனிச்சு அந்த நாட்களுக்கு என்ன விதமான பலன்கள் அப்படின்றது ரெண்டு பகுதியா நாங்க சொல்ல போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வருது பார்த்துடலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த செவ்வாய் முதல்ல வந்து பாருங்க 5ஆம் பாவம் பூர்வ புண்ணிய செவ்வாயா வந்து உட்கார்றாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துல செவ்வாய். பொதுவா பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துல செவ்வாய் வந்து உட்கார்றாரு அப்படின் போது சிம்மம் ஆல்ரெடி அஷ்டம சனியில இருக்கீங்க, பெருசா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இப்ப இந்த காலகட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க பெருசா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மள எதிரியா நினைக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அம்மா என்ன கலர் ஷர்ட் போடலாமா அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க முதல்ல கேட்க மாட்டாங்க, அப்படி கேக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தை நம்ம கிட்ட என்ன கலர் சொக்கா போடலான்னு கேக்குதுப்பா, இந்த கண்ணு இந்த சிகப்பு கலர் சொக்கா எடுத்து போட்டுக்கும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோ. இந்த சிகப்பு கலர் சொக்காயம்மா, ஆமா இந்தம்மா இது வேண்டாமா, நேரா அதை எடுத்து வச்சுட்டு நீல கலர் சொக்கா போடுவான். ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னா, நீ எதை சொல்றியோ நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்றத விளையாட்டா சொல்லுவாங்க. இது விளையாட்டா சொல்லும் போது நம்மளுக்கு வந்து ஹர்ட் ஆகாது, மனசு காயப்படுத்தாது. ஆனா இதையே தான் அவங்க எல்லா ஆஸ்பெக்ட்லயும் செய்வாங்க. அப்ப என்ன அர்த்தம், நான் வடக்க போனா அவன் தெக்கா போவான், நான் கிழக்க போனா அவன் மேக்கா போவான். இதுதான் விஷயம். நம்ம பிள்ளைங்க இப்படிதான் பண்ணுவாங்க. மிஞ்சி பேசினா அடமண்டா ஆர்கியூ பண்ணுவாங்க. நம்ம கோவப்பட்டா அவங்க பயங்கரமா கோவப்படுவாங்க. நம்ம கத்தனா அவங்க இன்னும் கத்துவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், பெருசா கத்தக்கூடாது. என் பிள்ளைய எந்த நேரம் இந்த க்ஷணம் என் பிள்ளைய நான் திருத்திடுறேன். மிஸ் கிட்ட மாட்டி விடுறது, காலேஜ்ல போய் பிள்ளைங்க கிட்ட அசிங்கப்படுத்துறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றது, அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யாதீங்க. பிள்ளைங்களை விட்டு நீங்க ரொம்ப தூரம் போயிடுவீங்க. இந்த விஷயத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். அதே மாதிரி பூர்வீக சொத்து பத்து இருக்கு, அதை இப்ப நான் வந்து மூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், போய் பிரச்சனை பண்ணலாம்னு நினைக்கிறேன், பக்கத்து நிலத்துக்காரன் என்கிட்ட பிரச்சனை பண்றேன், நான் போய் பிரச்சனை பண்ணலாம்னு நினைக்கிறேன். வீணா வம்பு தும்பு தான் வரும். கொஞ்ச நாள் கம்னு இருந்துட்டு செவ்வாய் மாறின பின்னாடி போய் பிரச்சனை அப்படின்றது பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கடுத்து உங்களுக்கு செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா, 9 அதாவது 9ஆம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன், 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டத்தை கொடுப்பான். எப்படி அதிர்ஷ்டத்தை கொடுப்பான், மைனஸை நான் முன்னாடி சொல்லிட்டேன், பிரச்சனை அப்படின்றது போகக்கூடாது. பிளஸ் என்ன, ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டத்தை கொடுப்பான். என்ன அதிர்ஷ்டத்தை கொடுப்பான், ஒரு வீடு வாங்கி நான் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஒரு அதிர்ஷ்டம், ஒரு வண்டி வாங்கி நான் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான அதிர்ஷ்டம், என்னோட ஆபீஸ்க்கு நான் ஒரு இடம் வாங்குறேன், நான் வந்து ரெஜிஸ்டர் பண்றேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுப்பா. அதே மாதிரி ஏதோ ஒரு விதத்துல என்னோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகுது. இவ்வளவு நாள் வந்து பாருங்க, நான் டூ வீலர்ல ஆபீஸ் போயிருந்தேன், மங்குன்னு 1 மணி நேரம் டூ வீலர்ல போயிருந்தேன். இப்ப நான் அழகா ஒரு காரை வாங்கிட்டேங்க, ஏசி போட்டு ஜம்முன்னு போறேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல என்னோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகுது. ஆனா அம்மா கூடயும் அப்பா கூடயும் பெரிய லெவல்ல பிரச்சனை, வாக்குவாதம், சண்டை, மனமுட்டம் அப்படின்றது வேண்டாம். இந்த ரெண்டு பாவத்திலையும் காஷியஸா இருங்க. அப்பாக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, அம்மாக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ரத்த சம்பந்தப்பட்ட நோய், சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ், சின்ன சின்ன சர்ஜரிஸ், ஆல்ரெடி இருக்கக்கூடிய நோய் கொஞ்சம் வீரியமாகறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக சின்ன சின்ன விஷயங்கள், ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா உடனே வைத்தியம் பண்ணிக்கோங்க. அப்பாக்கா இருந்தாலும் சரி, அம்மாக்கா இருந்தாலும் சரி. சரி, இது முற்பகுதி. பிற்பகுதியில புதன் வந்து இந்த 5ஆம் பாவத்துல இணையறான். இவன் வந்து பாருங்க 11 மற்றும் 2க்கு அதிபன். லாபஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன். அதே மாதிரி 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன். அப்ப என்னை சுத்தி இருக்க பிரச்சனைகளை நான் ரொம்ப சாதுரியமா, ரொம்ப டேக்ட்ஃபுல்லா பேசியே சமாளிச்சிடுவேன் அப்படின்ற விஷயம். அதே மாதிரி என் தொழில நான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்றேன், புது புது யுக்திகளை கையாளுறேன், புது புது யுக்திகளை, புது புது டெக்னாலஜிஸை கையாளுறதுனால நான் நல்ல லாபத்தை ஈட்டுறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சோ இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் தடைகள், தாமதங்கள் வளர்ச்சியில இது எல்லாமே இருக்கு அப்படின்னாலும் நீங்க வந்து குழந்தைங்க விஷயத்துல ரொம்ப காஷியஸா இருங்க. நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த தடைகள், தாமதங்கள் எல்லாத்தையும் மீறி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணிடலாம். அம்மா கூடயும் அப்பா கூடயும் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வருது அப்படின்னா கூட ப்ராப்பர் வைத்தியம் அப்படின்றது பண்ணுங்க. ஆக பூர்வீக செவ்வாய்
பூர்வீகம் சார்ந்து நல்ல விஷயங்களை கொடுப்பான். பிரச்சனைகள் போறதுக்கான காலகட்டம் கிடையாது. புதன் இணைவு அப்படின்றது ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேத சாஸ்திரங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நூல்கள், கதை கவிதைகள் இது எல்லாத்துலயும் சிறந்து விளங்குறதுக்கும், கூர்மையான புக்தி, பகுத்தாய்வு செய்யும் திறன்கள் இதெல்லாம் வர்றதுக்கும், அறிவு பெறுவதுல ஆர்வம் வந்து நிறைய படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் இருக்கும். அறிவு பெறுவதுல ஆர்வம், நல்ல பேசுறது, நல்ல எழுதுறது, ஆர்குமெண்ட் பண்ணி, இப்போ ஒரு உதாரணம் அட்வொகேட் நீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஆர்குமெண்ட் பண்ணி நிறைய கேசஸ்ல வந்து சக்சஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சோ குழந்தை பாக்கியம் இருக்கு அப்படின்னா இந்த 5ஆம் பாவம் செவ்வாய் கொஞ்சம் தடைகளும் தாமதத்தையும் ஏற்படுத்துவோம். எடுத்த உடனே சட்டுன்னு குழந்தை நின்னது ஒரு 2-3 அட்டம் ஆன பின்னாடி அது வந்து சக்சஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த செவ்வாய் புதன் இணைவு, தனித்த செவ்வாய் புதன் இணைவு பிற்பகுதியில இது நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க, இந்த செவ்வாய் புதன் இணைவு தனுசுல அதுக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, இல்லம்மா எங்க சுய ஜாதகத்திலயும் நாங்க இந்த இணைவு என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கும் மேல நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணம் இருக்கும். கல்யாணம், 2வது திருமணம், ஹிடன் ரிலேஷன்ஷிப், குழந்தை பாக்கியம், சொத்து வாங்குறது, பூர்வீக சொத்துல பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட நாங்க கன்சல்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.